வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் சியேசு சீசன் 1 எபிசோடு 21. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல இந்த டீமன் ஃப்ரூட்ஸ் அது வாரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ இந்த சோல் இன்ஃபன்ட் டீமன் ஃப்ரூட்டை நான் எடுத்துட்டேனே, இதே மாதிரி இன்னொரு ஃப்ரூட் வரக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். ஹி உங்களுடைய சபார்டினேட் கிட்ட கேட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அன்பார்ச்சுனேட்லி நீங்க இந்த சோல் இன்ஃபன்ட் டீமன் ஃப்ரூட் இந்த சீக்ரெட் பிளேஸ்ல வரதுக்கு இனிமே ஃபியூச்சர்ல வரவே வராது. நீங்க இந்த சோல் இன்ஃபன்ட் டீமன் ஃப்ரூட்டோடைய ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு 500 பிரேக் த்ரூ பாயிண்ட் இப்போ வந்து கிடைக்குது. உண்மையை சொல்லணும்னா இந்த சோல் இன்ஃபன்ட் டீமன் ஃப்ரூட் அது இயற்கைக்கு ஒரு எதிரான ஒண்ணு. நீங்க இப்ப ரெடியா இருக்கீங்களா? உங்களுடைய பிரேக் த்ரூக்காக நீங்க வீல்சியா ரிலேமோடைய அந்த லெவலை இப்ப ரீச் பண்ண போறீங்க. உங்களுக்கு 2 நியூஸ் இருக்கு. ஒன்னு குட் நியூஸ், ஒன்னு பேட் நியூஸ். சரி, என்கிட்ட சொல்லு. நீங்க இந்த ரகசிய உலகத்துல 2வது முறையா பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் பண்ண போறீங்க. அதனால நீங்க தண்டர் ட்ரிபுலேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்னது, நான் தான் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணலையே. நார்மலா இந்த தண்டர் ட்ரிபுலேஷன் அது லிட்டில் ஹோலி எம்ப்ரஸ் கிட்ட தான் போகணும். ஃபர்ஸ்ட் எதுக்கு என்கிட்ட வந்துச்சு? நான் இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்றேன். உங்களோட சபார்டினேட்டா இது எல்லாத்தையுமே நான் வந்து அனலைஸ் பண்றேன். டோட்டலா 3 ட்ரில்லியன் டைம்ஸ் நீங்க இதை வந்து பண்ணலாம். நீங்க இந்த தண்டர் ட்ரிபுலேஷனை நீங்க வந்து பேஸ் பண்ணீங்கன்னா 99.999% அதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். நீங்க இதை பண்ணீங்கன்னா இன்னுமே பவர்ஃபுல் ஆகலாம். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னா நீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம். ஆனா உங்களால அந்த இடியை வந்து தாங்க முடியல அப்படின்னா நீங்க வந்து இறந்து போயிருவீங்க. ஆள விடுடா சாமி அப்படின்னு சொல்லி ஹீரோ ஏசியன் ட்ரீ ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அந்த காட்டுக்குள்ள போயிடும். ஆமா, என்கிட்ட இருக்க அந்த ஸ்டோன் மிரர் அது இந்த அளவுக்கு ஜொலிக்குது. அப்ப அதோட பாதி இங்கதான் இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க, ஹியூமன்ஸை யாரும் வந்து விடாதீங்க, அவங்கள வந்து கொல்லணும் சொல்லி நிறைய டீமன்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்கு. ஆமா, என்கிட்ட இருக்க இந்த ஸ்டோன் மிரர் அது இந்த அளவுக்கு ஜொலிக்குது அப்படின்னா இதோடைய பாதி அது எங்கதான் இருக்கணும் நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டீமன் கிட்ட சொல்றான். அடச்சா, இங்கேயா வரணும்? இந்த இடம் தான் இந்த டீமன் கிளானுடைய கோட்டையா இருக்கணும் நான் வந்து நினைக்கிறேன். இந்த ஸ்டோன் மிரர் அது இந்த அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணும் நான் வந்து நினைக்கவே கூட இல்ல. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி பாதியை வச்சிருக்கேன் அந்த ஸ்டோன் மிரரை. அந்த டீமன் தான் இந்த கூட்டத்தோட ஹெட்டா இருக்கணும் நான் வந்து நினைக்கிறேன். சபார்டினேட் சொல்லு, நான் வந்து தண்டர் ட்ரிபுலேஷனை ஃபேஸ் பண்ணேன்னா என்னால அதை தாங்க முடியுமா? அப்சல்யூட்லி டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லி சிஸ்டம் சொல்லுது. அப்ப சரி, ஓகே. ஹீரோ பறக்கும் படகுல ஏறி அங்க வந்து கிளம்புறான். டிரான்ஸ்மிஷன் பிளாஸ்ங்கிற ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. சீனியர் பிரதர், என்னுடைய சீனியர் பிரதர் யாருனாலும் வந்து காப்பாத்துங்க. யாருக்கிட்ட ஹியூமோஸ்டிக் மெடிசன் இருந்தா வந்து கொடுங்க. நம்ம இங்க வந்து எப்போ போக போறோம் வெளியில? நிறைய பீப்புள் இன்சூர் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த டீமன் கிளான்ஸ் அவங்க எல்லாருமே மனித குலத்தையே ஒழித்துக்கிட்ட ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க எல்லாருமே என்னை விட ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்கிறத. ஃபர்ஸ்ட் உங்களை இப்ப அந்த டீமன் கிங் துரத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம தண்டர் ட்ரிபுலேஷனை நீங்க இப்ப வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். நீங்க இப்ப அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா, அங்க பாருங்க, டீமன் கிளான் எல்லாம் நம்மள வந்து அட்டாக் பண்ண வராங்க. அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அளவுக்கு அதிகமாகி இருக்கு. அந்த டீமனோட ஹெட்டா இருக்கணும் அவன் கையில இருக்க அந்த கண்ணாடி மிரரை வச்சு ஒரு ஆரோ வந்து அனுப்பி வைக்கிறான். அந்த ஆரோவை பாத்தீங்களா? அந்த டீமன் அவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் அவங்க எல்லாருமே சோர் ரிலேம்ல வந்து இருக்காங்க. அவங்கலாம் நமக்கு வந்து மேட்சே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவன் யூஸ் பண்ணது அது கட்டிங் த்ரோ எம்பரர் ஃபார்மேஷன். இந்த மிரர் இதுக்கு முன்னாடி ஒரு இம்பீரியல் ஆர்டிஃபெக்டா தான் இருந்திருக்கணும் நான் வந்து நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்ல சாகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதே மாதிரி மிரர் வச்சிருக்கவன என்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க. ஓ, இந்த மிரர் தானா அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில எடுத்து பாக்குறான். ரகசிய உலகத்துக்கு அவுட் சைட்ல இருக்கணும்னு பாக்குறாங்க. அது ஜியோசு தானே? அப்ப அந்த டீமன்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்குது ஜியோசுவா தானா? அவன்கிட்ட அந்த ஆர்டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா டீமன் கிளான் எல்லாருமே மக்களை வந்து அட்டாக் பண்றதுக்கு அப்ப இவன் தான் காரணமா? இந்த துரோகி சீடன் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இந்த சிச்சுவேஷன்ல அவனுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் இருக்கு. ஒன்னு, மத்த டிசபிள்ஸால அவன் அங்க இருந்து அடிச்சு துரத்தப்படணும். இல்ல அப்படின்னா அவனோட உயிரை அவனே அங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். அப்படி அவனுடைய உயிரை அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணனாலும் அதனால அங்க எதுவுமே மாற போறதே கிடையாது. அவன்கிட்ட இருக்க இப்ப கரண்டான ஸ்ட்ரென்த்தை வச்சு அந்த டீமன் கிளான அவனால வந்து தோக்கடிக்கவே முடியாது. ஹோலி ஏக்னஸ், இப்ப நம்ம என்ன பண்றது? எம்பரர் கான்டினென்சியோட பிளான நம்ம இப்ப எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா? அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த டிஸ்லேட்டட் டீமன் சீக்ரெட் ரிலேமே மொத்தமா வந்து கொலாப்ஸ் ஆகும். டிரான்ஸ்மிஷன் பிளாஸாவை தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. சீனியர் ஜியோசு, நீங்க நம்மளுடைய பரம்பரையிலே ஒரு மூத்த சீடரா நீங்க வந்து இருக்கீங்க. அதுக்காக இங்க இருக்க ஜூனியர் டிசபிள்ஸ் வந்து சாகடிக்க முடியாது. நீ வந்து என்ன சொல்ற? சீனியர் ஜியோசுவை நீ வந்து இப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் நீ வந்து சொல்றியா? ஜூனியர் சிஸ்டர் சூரியசு, நீங்க இப்ப அவருக்கு ஃபேவரா பேசுற மாதிரி தெரியுது. சீனியர் பிரதர் ஜூசியோ ஒரு பெரிய விஷயத்துக்காக அவருடைய உயிரவே தியாகம் செஞ்சுட்டாரு. அப்படித்தானே சீனியர் பிரதர் ஜியோசு? நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப இவரை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டீமன்ஸ் எல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடும் நீங்க வந்து நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்துல நம்ம எல்லாருமே ஒத்துமையா செயல்படணும். நீங்க என்னடா நம்ம கூட இருக்க ஒரு டிசபிளவே வந்துட்டு விரட்டி அடிக்க பாக்குறீங்களா? இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த டீமன்ஸ் எல்லாமே ஹியூமன் கல்டிவர்சர் எப்படி இருக்காங்க பாருன்னு சொல்லி நம்மள இழிவா வந்து பேசுவாங்க. உங்களுக்கு இன்னும் 50 பிரிட்ஜ் ஆஃப் டைம் மட்டும் தான் நான்
நான் வந்து தருவேன். அப்படி நீ மட்டும் அவன அனுப்பி வைக்கலன்னா நான் அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லி டீமன் ஹெட்டும் சொல்றான். ஐயோ! எனக்கு சாக வந்து விருப்பம் இல்ல. யாருனாலும் என்ன வந்து காப்பாத்துங்க. சீனியர் பிரதர் ஜேசு எங்கள வந்து காப்பாத்துங்க. நீங்க இப்படி இரக்கமற்றவங்களா இருக்காதீங்க. இந்த டீமன் கிளான் அது வந்து எங்கள வந்து கொன்றுவாங்க. நீங்க மட்டும் போலேன்னா சீனியர் ஜேசு அப்படின்னு சொல்லி சூரியஸ்ங்கிற பொண்ணு ஹீரோவ பார்த்து கூப்பிடுறான். தேங்க் யூ ஜூனியர் சிஸ்டர். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா வந்து பேசுனீங்க. சரி நான் இங்கருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த டீமன் கிளான் நோக்கி போயிட்டு இருக்கான். வெளியில இருக்கவங்களும் பாக்குறாங்க. ஜேசியோ அவன் தனியா வந்து அந்த டீமன் கிளான வந்து மீட் பண்ண போறானா? அது அவனோட சாய்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கிங் மேடியும் பாக்குறாங்க. நீ வந்துட்டு அந்த அளவுக்கு கெட்டவன்லாம் கிடையாது. ஆனா நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில இருந்து ஒரு பெட்டியை ஓபன் பண்றான். அதுக்குள்ள என்னடான்னா சோல் இன்ஃபன்ட் டீமன் ஃப்ரூட் தான் இருக்கு. என்னது அந்த சோல் இன்ஃபன்ட் டீமன் ஃப்ரூட் அது வந்து பழுத்துருச்சாம். அது அவன் கிட்ட இருந்து சீக்கிரம் எடுங்கடா. எடுக்கிறவனுக்கு நான் வந்து பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கட்டும் சொல்றான். ஹீரோ சாப்பிட்டுட்டு இது வந்து நல்லா இருக்கு. சிஸ்டமும் ஹீரோக்கான பிரேக் த்ரூ பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருது. டிரெக்டர் உங்களுடைய possess the primordial holy body cultivation dot scripture estimated consumption 10,000 breakthrough points. உங்களுடைய breakthrough points அது சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த 10,000 breakthrough points அது இப்ப ப்ராசஸ்ல இருக்கு. your primordial holy body அது undergone transformation ஆயிட்டு இருக்கு. உங்களுடைய கல்டிவேஷன் நீங்க இப்ப கல்டிவேஷன் லெவலை இப்ப ரீச் பண்ணிட்டீங்க. ஃபினான்ஷியல் ஆஃப் த வீல்சியா ரிலேமை இப்ப ரீச் பண்ணிருக்கீங்க. நீங்க டிவைன் பிரிட்ஜோட 9th லெவலை இப்ப ரீச் பண்ணிட்டீங்க. நீங்க இப்ப தண்டர் ட்ரிபுலேஷனை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். தண்டர் ட்ரிபுலேஷனை இப்ப டேஸ்ட் பாக்குற எல்லாம் சொல்லி ஹீரோ ஒரு பெரிய அட்டாக் பண்றான். ஹீரோ அட்டாக் பண்ண அந்த டீமன்ஸ் எல்லாமே தனித்தனியா பறந்து போய் விழுகுது. அவுட் சைடு வேல்ல இருக்கவங்களும் நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ வீக்கானவன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை வந்து சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாமே நீங்க வந்து செத்துருங்க. நீங்க வந்து உங்களுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வச்சுட்டானுங்க. ஆனா ஹீரோ கிடைச்சிருக்க இப்ப இந்த பவர் வச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த டீமன் கிளான தோக்கடிச்சிருவான் தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.